கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தரை நாம் துதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. The Lord is good and his mercies endureth forever. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா. பகலிலும் நல்லவர், மாலையிலும் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆர்மி ஆஃப் காட்க்கு பண்ண ஹல்லேலூயா. உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், நீங்க நல்லவர், நீர் வல்லவர், பெரிய காரியங்கள் எனக்கு செய்வீரே. நீ நல்லவர், நீர் வல்லவர், பெரிய காரியங்கள் எனக்கு செய்வீரே. சமாதானத்தை உன் நதி போல பாய்ந்தோடு செய்பவர், உம்மையே நான் துதிப்பேன். ஒரு சமாதானத்தை நதியை போல பாய்ந்தோடு செய்பவர், உம்மையே நான் துதிப்பேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே, தோல்வியின் நேரத்தில் கரம் பிடித்து நடத்துபவர் நீ. ஹல்லேலூயா. ஓரபானா கானியாந்திரோ கானியாந்திரோ. You can share hallelujah. Amen. You can share hallelujah. ஓரபானா கானியா கரியாந்திரோனியா. Hallelujah. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்திலே உன்னதமானுடைய மறையில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். மோசே தேவ மனிதராக மோசே சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், எனக்காக யாவற்றையும் நன்மையாய் செய்பவர். இந்த நாளில் உம்மை துதிப்பேன். தோல்வியை போல காட்சியளித்தாலும் தோல்வியை ஜெயமாய் மாற்றுபவர் நீ. எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவர், சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் நீதானே. உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதித்து பாடுவேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுவேன். உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதித்து பாடுவேன். நீ செய்த நன்மைகளை சொல்லி மகிழுவேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் போற்றுவேன், மாலையிலும் போற்றுவேன். அதிசயர், அதிசயர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசயர், அதிசயர், ஆலோசனை கர்த்தர், ஆண்டவர் ரட்சகர் நீங்கதானே. கண்மலையும் கோட்டையும் ஒரு துணையும், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பவர், என் கண்மலையும் கோட்டையும் துணையானவர், எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. உன்னதமானவர், உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாகியமே. உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் சொல்லுவேன். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார்.
இராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இராதபடிக்கு அவருடைய கரங்களில் தான் ஏந்தி உன்னை நடத்துவார். தேவனின் அடைக்கலமே. Music is not good. You're slowing down my music. தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சொல்லுமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். ஹல்லேலூயா. இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தர் எங்களுக்கு பலனாய் இருக்கிறார். அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உன்னை பலப்படுத்துகிற தேவன். இந்த நாளிலே செபிக்கிறோம் ஆண்டவரே, அன்னைக்காக செபிக்கிறோம், அன்னைக்கு பிரச்சனைகளுக்காக செபிக்கிறோம். வருத்தத்தோடு, பாடுகளோடு, பிரச்சனைகளோடு, கஷ்டங்களோடு, ஆண்டவரே வேதனைகளோடு தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக செபிக்கிறோம். உலகம் முழுசும் ஆண்டவரே அநேகர், ஆண்டவரே அநேக இடங்களிலே, ஆண்டவரே எங்க இந்தியாவில் அநேக இடங்களில் அநேக பிரச்சனைகள். இதுக்காக தான் ஜெபத்தை ஆரம்பித்தோம். எவ்வளோ பிரச்சனைகள் இந்த ஜெபத்தை ஆரம்பித்த உடனே ஆளானும் கர்த்தர் இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயக்குள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயக்குள்ளவர்களாக இருக்கோம். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உடைக்கிறோம். அவைகள் ஒன்றும் கர்த்தருடைய பிள்ளைகள் தொடக்கூடாதபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிள்ளை பெற்ற நாமத்தில் பேசுகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய குடும்பத்தை, அவங்க பிள்ளைகளையும் சாத்தான் தொடக்கூடாதபடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பேசுகிற. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். You're spoiling the music. Just put it immediately. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எஸ், இருந்து பாடுகிறேன். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அதிகாரத்திலே 15 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கால் இன்டு தி லார்ட். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்னீரே, அதனாலே நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு அநேக பிரச்சனைகளோட, கஷ்டங்களோட, வருத்தங்களோட, வேதனைகளோட, துக்கங்களோட, ஆண்டவருடைய மன்றாடுகளோட ஆண்டவர் உம்மிடத்தில் வருகிற போது கர்த்தராகிய தேவன் நீர் அவர்களுடைய ஜெபங்களை கேட்க வல்லவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு உடனே எஸ் அருளுவேன். ஆபத்திலே நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஹல்லேலூயா. ஓ ரபானானானே த்ரோகானியாந்த்ரோ கானியாந்த்ரோ கானியாந்த்ரோ. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவே, கர்த்தர் நமக்கு கொடுத்துக்க வாக்குத்தத்தங்களால் நிறைவேறும். ஹல்லேலூயா. ப்ளே ஃபாஸ்ட். ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஃபாஸ்ட் கம் ஆன். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், மறு உத்தரவு எனக்கு செய்வார். நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறேன், எனக்கு மறு உத்தரவு அளிப்பார். ஆபத்திலே அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவிப்பாரே. ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து என்னை அவர் தப்புவிப்பாரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், ஃபாதர் பக்மன்ஸ் ஒரு பாடலை பாடுகிறது கேட்டிருந்தேன். அந்த பாடலை கேட்டிருந்தேன். அதுல எவ்வளவு அர்த்தங்கள் உண்டு தெரியுமா? சொல்லாரு, துதி எடுத்தால் சாத்தான் விடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அதுல பாடு, துதித்து பாடி எரிகோ, துதித்து பாடி மதிலை உடைப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். The music is not good. Something is wrong. Hallelujah. Play it properly. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். ஹல்லேலூயா. ஏன் அந்த எரிகோ மதிலுக்குள்ள என்ன இருக்கு? எரிகோ மதிலுக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிற கானான் தேசம் இருக்கிறது. எரிகோ மதிலுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற கானான் இஸ்ரவேலர்களுக்கு, நாம் இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய நாமத்தில் இஸ்ரவேலர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற கானான் தேசம் எங்க இருக்கிறது? அந்த எரிகோ மதில்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹல்லேலூயா தேவ பிள்ளைகளே, அந்த ஆசீர்வாதத்தை எடுக்கும்படி என்ன பண்றாரு? துதித்து பாடி மதிலை இடிப்போ. என்ன மதில் அது? நமக்கு முன்னாடி நிக்குது, உள்ள போக கூடாதபடி தடை செய்கிற மதில், உள்ள விடாதபடி தடை செய்கிற மதில். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் கொடுத்தாரு, கானான் தேசம். ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ள போக விடாதபடி ஒரு பெரிய மதில் எரிகோ கோட்டை. அவங்க போய் சுத்தி எடுத்து அடிக்கல, ஆட்களை கொண்டு வரல, வானத்திலிருந்து ஆண்டவர் தேவதூதர்கள் அனுப்பல, ஒண்ணு நடக்கல. என்ன நடந்துச்சு? துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், மறுமறுத்தா திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கு நிச்சயம் விடுதல, துதிக்கும் தாவீதுக்கு நிச்சயம் விடுதல. கர்த்தர் கொடுப்பார் வல்லமையின் விடுதல, கர்த்தர் கொடுப்பார் வல்லமையின் விடுதல. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். துதிக்க துதிக்க மதிலை இடிக்கலாம். ஹல்லேலூயா. Oh, I praise your holy name. கர்த்தாவை துதிக்கிறோம். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும். Please ma fast. சோத்திரம் துதி பாத்திரா உம்மை. Don't change. என்றும் துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்றும் உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்றும் உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும்
எனக்காக சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும். ஞானப்பட்ட படமா? கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்கு தினமும் தினமும் துதி சொல்லுவேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்கு தினமும் தினமும் துதி சொல்லுவேன். எத்தனையோ நன்மை செய்தீரே, எப்படியெல்லாம் எங்களை காப்பாற்றினீ. எத்தனையோ நன்மைகளை செய்தீரையா, எப்படியெல்லாம் எங்களை காப்பாற்றினீ. ஒவ்வொன்றையும் நான் நினைத்திடுவேன், ஒவ்வொன்றையும் நான் நினைத்திடுவேன். ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி சொல்லுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். Hallelujah. Can you help this man? Hallelujah. காத்தீரே என்னை கருத்தாக, வலுவாமல் என்று உமக்காக. எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தின் வல்லமைக்காக கர்த்தரை துதிப்போமாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவே நீ நல்லவரே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவே நீரோ நல்லவரே. வலது கரத்தினாலே என்னை விடுவித்தீர் என் ஆண்டவரே. உமது வலது கரத்தினாலே எங்களை நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. எல்லா குறைகளையும் மாற்றினீரே, எல்லா குறைகளையும் மாற்றினீர். இந்நாளில் உமக்கு நன்றி சொல்லுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய வலது கரத்தின் வல்லமையினாலே நம்மை காப்பாற்றுகிறார், காப்பாற்றினார், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்று பேச்சுமே இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நிறைவேற்றுவார். இந்த நேரத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம், நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே நீ சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுவீர். ஒன்றையும் விடாமல் நிறைவேற்றி அதிசயமாய் எங்களை நடத்துவி. ஒன்றையும் விடாமல் எங்களுக்கு அதிசயமாய் நடத்தி விடுவிப்பீரே. உங்க கரம் எங்களை விடுவிக்குமே, உங்க கரம் எங்களை விடுவிக்குமே. சத்துருவை கர்த்தரோ முறியடிப்பார். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் 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 துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் செய்த நன்மையில் உங்கள் வாழ்க்கையில சிறிய வயது கொண்டு சிறிய வயது முதல் கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது ஒவ்வொன்றாய் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். எப்படியெல்லாம் எங்களை காப்பாற்றினீர், எங்க கண்களாலே அதை கண்டோமே. எப்படியெல்லாம் எங்களை காப்பாற்றினீர், அதையெல்லாம் எங்க கண்கள் கண்டது. இந்நாளும் என்னாலும் துதித்திடுவேன், இந்நாளும் என்னாலும் துதித்திடுவேன். சர்வ வல்லவரை நான் துதித்திடுவேன். சோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஹல்லேலூயா.
மண்ணான சரீரத்துக்காக கர்த்தர் அநேக காரியங்களை செஞ்சிருக்கிறார். இந்த மண்ணான சரீரத்துக்கு கர்த்தர் ஆண்டவர் வேற ஒரு சரீரத்தை ஒரு காலத்துல கொடுக்கும்படி, நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நம்முடைய ஜீவனையே கொடுத்தவர். இந்த உலகத்தில் நமக்கு மற்றதை செய்யாமல் இருப்பாரா? எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அதான் தாவீது சொல்ல, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். வேத வசனங்கள் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். இன்னைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன கொடுத்தாரு? நீங்கள் என்னிடத்தில் வேண்டிக் கொண்டதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் என்ன வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனா இன்னைக்கு நான் வேண்டிக்குவோம், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மருவத்தில் அதை செய்வேன். ஆபத்திலே அநேகர் ஆபத்தில் இருக்கிறோம். அவனோடு இருந்து அவனை தப்ப வைத்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவன் காண்பிப்பேன். இது மெய்யான தேவ வார்த்தை உண்மையாக மாறுகிறது. யெகோவாயிலிருந்து நான் ஜெபிக்கிறேன். I am praying from Jehovah Jireh. கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிற தேவன். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேசரவர். என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே ஆத்துமனேசரவர். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பான் காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொன்னவர் அதை செய்து முடிப்பார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தங்களின்படியும் பறந்து காக்கிற பட்சியை போல கர்த்தர் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் நம்மை பறந்து பறந்து காப்பாற்றி எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை நம் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அவருடைய நாமத்துக்கு 1000 கோடிகள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord for the great things what you have done. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவர் நோக்கி பார்த்து அவர்கள் முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் முகம் வெக்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தரை கேட்டு அவருடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சிங்கி கொட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனா கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் யெகோவாயிலிருந்து நான் ஜெபிக்கிறேன். அநேக ஊழியக்காரர்களுக்காகவும் அநேக ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களுக்காகவும் அவங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவங்களுக்கு உடைய தேவைகளுக்காகவும் அவங்களுடைய சுகத்துக்காகவும் அவங்களுடைய சமாதானத்துக்காகவும் அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி அவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்பாராக. ஹல்லேலூயா. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல இந்த பூமியில உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. சின்ன வயசுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லுவேன், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவது போல இந்த பூமியில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. தடைகளை உண்டாக்குற சாத்தான ஆவிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் முறியடிக்கிறோம். ஆண்டால கூடாத காரியம் ஒன்றிருக்கா? பரலோகத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறுதான். ஆனால் இந்த பூலோகத்தில் அவருடைய சித்தம் நிறைவேறாதபடி தடை செய்து கொண்டிருக்கிற தடைகளின் ஆவிகளை முறியடிக்கும்படி கர்த்தர் நம்மை ஜெபிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்காக ஜெபிக்க மாட்டாரா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னார். மனுஷனுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காரு பூமியில. ஆமென். அதான் ஜெபங்க. சோதனைக்கு எங்களை விலக்கி தீமாயில் என்று ரட்சியம் உங்க ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்று உமக்கே. பரமண்டலங்களோ இருக்கும் பிதாவே, உம் நாமம் பரிசுத்தப்படணும். உங்க ராஜ்யமே வரணுமே, உங்க சித்தம் நிறைவேறணும். உங்க ராஜ்யமே வரணுமே, உங்க சித்தம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. தடைகளை உண்டாக்குற சாத்தான ஆவிகளை இயேசு கிறிஸ்து விலை பெற்ற நாமத்தில் முறியடிக்கிறோம். தெரிகிற
ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுப்பாராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுக்கும்படி கரத்தை நீட்டுவாராக. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை சாத்தான் தொடக்கூடாதபடி கர்த்தர் பாதுகாப்பாராக. தேவதூதரை கால் வைப்பாராக. அவருடைய கரம் அவர் மேல் இருப்பதாக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you. ஆமென்.